நீங்களே விடை எளிதாக எழுதலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணை இப்போ நான் சொல்கிறேன். நான் கோப்பரெரி அப்படின்னு லத்தீன் மொழி இது. இந்த கோப்பரெரின்ற பொருளில் இருந்து தான் நமக்கு கூட்டுறவுக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு. என்னது இந்த கோப்பரெரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைந்து பணியாற்றுதல். ஸோ இது ஒரு முக்கியமான ஒன் வேர்டு. இந்த வார்த்தையிலேருந்து இந்த லத்தீன் மொழியிலேருந்து தான் இந்த கோப்பரெரினா என்ன அர்த்தம். கோ அப்படின்னா இணைந்து கோன்னா ஒன்னா சேர்ந்து செய்யறது. இந்த கூட்டுறவு அமைப்பில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்கிறாங்க. அதனால தான் கோப்பரெரின்ற இந்த லத்தீன் மொழிக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைந்து பணியாற்றுதல். இந்த வார்த்தையை பார்த்தோன்னா உங்களுக்கு கூட்டுறவு ஞாபகம் வந்துடணும். கூட்டுறவு ஞாபகம் வந்தாலே இணைந்து பணியாற்றுதல் அப்படின்ற விடையை எழுதிடலாம். அடுத்தது 2வது பாட்டுங்க. சிறப்பங்காடிகள் எனப்படுவது பேரளவில் செயல்படும் டேஷ் அமைப்பு. சிறப்பங்காடிகள்ல பெரிய அளவில் தான் செயல்படுகிறது. இருந்தாலும் அது எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது சில்லறை வணிக அமைப்பு. அங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், பேரளவில் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும். சூப்பர் மார்க்கெட் பெரிய பெரிய இதுவாக இருந்தால் கூட அங்கே நம்ம மொத்தமாக தான் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை நமக்கு வேண்டாம். சில்லறை வணிக அமைப்பு. அங்கேயும் போய் நம்ம என்ன பண்ணலாம், சில்லறையில் பொருட்களை வாங்கி கொள்ளலாம். நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வாங்கிக்கலாம். 1 கிலோ வேணும்னாலும் 1 கிலோ வாங்கிக்கலாம். மூட்டையில் தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது சிறப்பங்காடிகளில். அதனால தான் சிறப்பங்காடிகள் எனப்படுவது பெரிய அளவில் தான் செயல்படும். ஆனால் கூட பெரிய அளவில் செயல்பட்டால் கூட இங்கு வியாபாரம் எப்படி நடக்கிறதுனா சில்லறை அளவில் தான் நடக்கிறது. அதனால தான் இது சில்லறை வணிக அமைப்பு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்துடைய மேலாண்மை டேஷ் கொண்டது. கூட்டுறவு சங்கத்தில் மேலாண்மை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களாட்சி தன்மை கொண்டது. கூட்டுறவு சங்கத்தில் மேலாண்மை மக்களாட்சி தன்மை கொண்டது. ஏன்னா மக்களாட்சியா இருக்கிறனால தான் ஒரு நபர் என்ன பண்றாங்க, ஒரு ஓட்டு போடுறாங்க, ஒரு வாக்கு, ஒரு நபர் ஒரு வாக்கு முறை இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. அதனால தான் இந்த மேலாண்மை எப்படிப்பட்ட மேலாண்மை, மக்களாட்சி தன்மை கொண்டது. அடுத்ததா இந்த கூட்டுறவு இயக்கத்தோட தந்தை யாரு, தந்தை யாருன்றது உங்களுக்கு 4 மார்க்ல நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா அவரு ராபர்ட் ஓவன். கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் ஓவன். அடுத்ததா கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பு உங்களுக்கே தெரியும். மற்ற எல்லாத்துலயுமே வரையறா பொறுப்புன்னு இருக்கும். ஆனா கூட்டுறவு சங்கத்துக்கு மட்டும் வரையறா எழுதிடக்கூடாது, வரையறு பொறுப்பு. அவங்களுடைய சொந்த சொத்திற்கு இங்குதான் பாதுகாப்பு உண்டு. அதனால பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பு, வரையறு பொறுப்பு. உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தை அமைப்பது எதுக்காக அமைக்கிறாங்க, யாரு, உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தை யார் அமைக்கிறாங்க, உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம். இதுலயே இருக்கு உங்களுக்கு, உற்பத்தியாளர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தை அமைக்கிறாங்க. அதனால இந்த உற்பத்தியாளர் என்ன உற்பத்தியாளர், சிறு தொழில் உற்பத்தியாளர்கள் சேர்ந்துதான் இந்த உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தை அமைக்கிறாங்க. அதனால உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தை அமைப்பது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த உற்பத்தியாளருக்கு முன்னாடி சிறு தொழில் உற்பத்தியாளர்கள்னு போட்டுக்கணும். நீங்க சிறு தொழில் உற்பத்தியாளர்கள்லாம் சேர்ந்துதான் இந்த உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தை அமைக்கிறார்கள். உறுப்பினர் சேவை என்பது இதன் முக்கிய குறிக்கோள். எந்த அமைப்புல உறுப்பினர் சேவை, யார் சேவை நோக்கம், கூட்டுறவு சங்கங்கள். வேற எதுலையுமே சேவை நோக்கம் கிடையாது, எல்லாருமே லாப நோக்கம் தான். ஆனா சேவை நோக்கம் யாருக்கு மட்டும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் உறுப்பினர் சேவை என்பது இதன் முக்கிய குறிக்கோள். டேஷ் யாருடைய முக்கிய குறிக்கோள், கூட்டுறவு சங்கங்கள். டேஷ் விழுக்காடு மட்டுமே பங்காதாயமாக கூட்டுறவு சங்கத்தில் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. எத்தனை விழுக்காடு, எத்தனை சதவீதம், 9%. இதை நல்லா ஞாபகமா வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு 4 மார்க் கேள்வியிலையும் உபயோகப்படும். அதனால 9% விழுக்காடு, அந்த 9 விழுக்காடு மட்டும்தான், 9% மட்டும்தான்
அதனால் 9 விழுக்காடு மட்டுமே. இதில் நீங்கள் 9% எழுதுனா போதும். 9% மட்டும்தான் பங்காதாயமாக கொடுக்குறாங்க. மீதி எல்லாம் அந்த கூட்டுறவு சங்கத்துடைய நலனுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக பொருத்தமான விடையளி. 4 சாய்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இதில் நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு கொடுக்கும்பொழுது அதில் 4லயே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு கூட்டுறவு சிறப்பு அங்காடி என்னென்ன கொடுக்குறாங்க. சிறப்பு அங்காடியில் போனால் என்ன வாங்கலாம்? கடன் கொடுப்பாங்களா? கடன்லாம் கொடுக்க மாட்டாங்க. சேவை கொடுப்பாங்களா? சேவை கொடுக்க மாட்டாங்க. ரொக்கம் பணமாக கொடுப்பாங்க, அங்கே போனால் அதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்ன வாங்கிக்கலாம்? கூட்டுறவு சிறப்பங்காடியில் போனீங்கன்னா நமக்கு தேவையான சரக்குகளை வாங்கலாம். அதனால தான் இதோட ஆன்சர் என்னது, சரக்குகள். நம்ம சிறப்பங்காடிக்கு போனோம்னா நமக்கு தேவையான சரக்குகளை வாங்கி கொள்ளலாம். அடுத்துதான் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, கூட்டுறவில் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எத்தனை பேர்? குறைஞ்சது எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேர், 7 பேர், 10 பேர் இருந்தாலும் பத்தாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் வேணும் கூட்டுறவு சங்கத்தில். அதனால குறைந்தபட்சமாக எத்தனை பேர் வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 நபர்கள். இருக்கிறதே பெரிய அமௌண்ட் எடுத்து போட்டுக்கோங்க. அதனால கூட்டுறவில் குறைந்தபட்ச உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. அடுத்ததா மத்திய கூட்டுறவு வங்கி எங்க தொடங்கப்படுகிறது? மத்திய கூட்டுறவு வங்கி எங்க தொடங்கப்படுகிறதுனா கிராமத்திலயும் இல்லை, மாநில தலைநகரங்கள்லையும் கிடையாது, நகர்ப்புறங்கள்லையும் கிடையாது, மாவட்ட தலைநகரங்களில். மத்திய கூட்டுறவு வங்கியானது மாவட்ட தலைநகரங்களில் மட்டும்தான் தொடங்கப்படுகிறது. அடுத்ததா கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களின் உச்ச அளவு எத்தனை பேர், அதிகமா எத்தனை பேர் இருக்கலாம்னு கேட்குறாங்க. அதிகமா எத்தனை பேர் இருக்கலான்றதுக்கு அளவே கிடையாது. அதனால 50 பேர் தான் கிடையாது, 100ம் கிடையாது, 60, எவ்வளவு பேர் வேணா இருக்கலாம். கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தவரை உறுப்பினர்கள் எத்தனை பேர் வேணா இருக்கலாம். அதனாலதான் என்ன ஆன்சர் எழுதணும்னு பாத்தீங்கன்னா வரையறை இல்லை. சோ கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களின் உச்ச அளவுக்கு வரையறை இல்லை. அடுத்ததா முதலில் நுகர்வோர் கூட்டுறவு வெற்றிகரமாக விளங்கிய நாடு எங்க? அமெரிக்காவா, இந்தியாவா, சுவிட்சர்லாந்தா, இங்கிலாந்தா? எந்த இடம் உங்களுக்கே தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான் கூட்டுறவு சங்கத்துல முதலில் நுகர்வோர் கூட்டுறவு இங்கிலாந்தில் தான் வெற்றிகரமாக விளங்கியது. அதனால இங்கிலாந்து என்ற பதிலை தெரிவிக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் நலத்தை பாதுகாக்கக்கூடிய தொழில் அமைப்பு. சிறுபான்மையினர் நலத்தை எந்த தொழில் அமைப்பு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வணிகமும் கிடையாது, பொதுக்கழகமும் கிடையாது, நிறுவனம்னாலும் கிடையாது. ஸோ இந்த கூட்டுறவு சங்கத்துல தான் சிறுபான்மையினருடைய நலம், பொதுமக்களுடைய நலன் பாதுகாக்கப்படுகிறது. அதனால கூட்டுறவு சங்கங்கள் தான் நலத்தை பாதுகாக்கிறது. அதனால கூட்டுறவு சங்கங்கள் என்ற பதிலை கொடுக்கணும். அடுத்தது கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களின் பங்குகள். உறுப்பினர்களினுடைய பங்குகளை மாற்ற முடியுமா? திருப்பி செலுத்தக்கூடியதா, திருப்பி செலுத்த முடியாதா? நமக்கு வேணாம், நமக்கு பங்குகள் வேண்டாம்னு நினைச்சோம்னா நம்ம அந்த கூட்டுறவு சங்கத்துல என்ன பண்ணிடலாம், திருப்பி கொடுத்துடலாம். அதனாலதான் திருப்பி செலுத்தக்கூடியது. கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தவரை உறுப்பினர்கள் அவங்க பங்குகளை வாங்கி உறுப்பினர் ஆகிறாங்க. ஆனா சப்போஸ் பங்குகள் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனே அந்த கூட்டுறவு சங்கத்திலேயே அவங்க என்ன பண்ணிடலாம், திருப்பி செலுத்திடலாம். வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ரிட்டர்ன் கொடுத்துடலாம். அடுத்தது கூட்டுறவு சங்கம் தொடங்கப்படுவது. கூட்டுறவு சங்கம் இங்கதான் தொடங்கணும் அங்கதான் தொடங்கணும்ன்றதே கிடையாது. கிராமங்கள்லயும் தொடங்கலாம், நகரங்கள்லயும் தொடங்கலாம். அதனாலதான் இதோட விடை கூட்டுறவு சங்கம் தொடங்கப்படுவது கிராமங்கள்ல மட்டும்தான் தொடங்கணும் அப்படிலாம் கிடையாது. அதனால கிராமங்களிலும் தொடங்கலாம், நகரங்களிலும் தொடங்கலாம். கூட்டுறவு சங்கத்தை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொடங்கலாம். ஸோ 1 வேர்டு உங்களுக்கு அவ்வளவுதான். அதனால இந்த பாடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் இருக்கு. அதனால இந்த பாடத்தை நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியான பாடம். வார்த்தைகளே பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல இருக்கக்கூடியது ரொம்ப எளிமையா, வேற உங்களுக்கு சார் அவர் பாஸ்கர் சார் இதை ரொம்ப எளிமையா ஆக்கி உங்களுக்கு இந்த மாதிரி படத்தோட கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்துருக்கும் பொழுது இந்த எளிமையான வார்த்தைகளை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வார்த்தைகள்லயே நீங்க எழுதலாம். எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.
ஸோ இதுலேருந்து தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்க போகிறோம். பொதுத்துறை தனியார் துறை வேறுபாடு. அதுக்கு முன்னாடி எத்தனை மதிப்பெண்களுக்கு இந்த பாடத்துலேருந்து வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் 2 சரியான விடையும் 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. மொத்தம் 4 மதிப்பெண்களுக்கு வருகிறது. பகுதி இதில் உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் வினாக்கள் வருகிறது, 8 மதிப்பெண்கள். பகுதி 8 மதிப்பெண்கள் வினா 1 வருகிறது. பகுதி 20 மதிப்பெண் வினாக்களில் ஒரு 20 மதிப்பெண்கள் வினாக்கள் வருகிறது. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 8 8 16, இது ஒரு 4 20, இது ஒரு 20 40. 8 மதிப்பெண் வினாவில் இதை கேட்டாங்கன்னா நீங்கள் ஏதேனும் 8 எழுதுனா போதுமானது. ஆனால் இதுவே 20 மதிப்பெண் வினாக்கள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10 பாயிண்ட் எழுதி ஆகணும். நோக்கம், சேவை நோக்கம், லாப நோக்கம். நிதி, போதிய அளவு நிதி இருந்தால் போதும். போதிய அளவு நிதி பெறப்படும், வரையாரா நிதி திரட்டப்படும். ஏன் திரட்டப்படும்னா மக்கள்கிட்ட போய் பணத்தை அரசாங்கம் திரட்ட முடியும். தனியார் துறையில் வரையறுக்கப்பட்ட நிதி, பொருளாதார செறிவு தடை செய்கிறது, தூண்டப்படுகிறது. தொழிலின் தன்மை பார்த்திங்கன்னா தனியாரினால் புறக்கணிக்கப்பட்ட தொழில்களை பின்தங்கிய பகுதிகளிலும் தொடங்கும். ஆனால் லாபம் அதிகமாக இருக்கிற தொழிலில் மட்டும்தான், அபாயம் குறைவாக உள்ள தொழில் மட்டும்தான் தனியார் துறை தொடங்கும். ஸோ அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை வளம் பொதுத்துறையில் பாதுகாக்கப்படும், இயற்கை வளம் தனியார் துறையில் சுரண்டப்படும். தொழில் பகுதி பார்த்திங்கன்னா அனைத்து பகுதிகளும் சமமான வளர்ச்சி அடைய பொதுத்துறை நிறுவனங்கள் புதிய புதிய தொழிற்சாலைகளை அனைத்து பகுதிகளிலும் உருவாக்கும். ஆனால் தனியார் துறை தொழில் தொடங்க முன் வர மாட்டார்கள். எங்கே முன் வர மாட்டார்கள்னா பின்தங்கிய பகுதிகளில் தொழில் தொடங்க முன் வர மாட்டாங்க. ஏற்ற தொழில், இங்கே அடிப்படை பாதுகாப்பு தொழில்களுக்கு ஏற்றது, விவசாய பொருட்கள் நுகர்வோர் பொருட்களுக்கு ஏற்றது. நுகர்வோர் நலன் பொதுத்துறையில் பாதுகாக்கப்படும், தனியார் துறையில் சுரண்டப்படும். அல்லது பணியாளர் நலன் பாதுகாக்கப்படும், பாதுகாக்கப்படுவது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலாண்மை, அரசு நிர்வாக அதிகாரியினால் மேலாண்மை செய்யப்படுகிறது, தனியாரினால் தொழில்நுட்ப அறிவு பெற்ற ஒரு சிறப்பான மேலாண்மை செய்யப்படுகிறது. ஸோ இதுதான் அந்த முக்கியமான ஒரு பொதுத்துறை தனியார் துறை வேறுபாடு. ஸோ இப்போ பார்த்தோம். இப்போ அடுத்த கேள்வி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். என்ன அப்படின்னா, இந்த அரசு தொழிலில் இருக்கிற 3 வகையை பற்றியும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். அரசு தொழிலில் இருக்க 3 வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேள்வியை எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்களுக்கு மினிமம் மெட்டீரியலில் இதே மாதிரி ஷார்ட்டாக இருக்கும், நீங்கள் அதையும் படிச்சுக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த அரசு தொழில்களில் இருக்கிற 3 முக்கியமான தொழில்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல, இது ஏற்கனவே முதல் பாடத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு 4 பாயிண்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. துறைமுறைப்பு மத்திய அரசு அல்லது மாநில அரசோட நிர்வாகத்தின் கீழே தொடங்கப்படுகிறது. இது மிகவும் தொழில் வடிவமைப்புகளும் மிகவும் பழமையானது. துறை அமைப்புக்கு தேவையான நிதி, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பார்ப்பீங்க. அதில் மத்திய அரசுக்கும் நடக்கும், மாநில அரசுக்கும் நடக்கும். அப்போ அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருக்க நிதிநிலை அறிக்கையில் சொல்லிடுவாங்க, இந்த துறைக்கு இவ்வளவு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது, பள்ளி கல்வித்துறைக்கு இவ்வளவு கோடி நிதி ஒதுக்கப்படுகிறது. சென்ற ஆண்டு நம்மளுடைய தமிழக பள்ளி கல்வித்துறை 17,000 கோடி ரூபாய் அளவுக்கு பள்ளி கல்வித்துறைக்காக நிதி ஒதுக்கி இருந்தது. ஸோ இதெல்லாம் துறைமுறை அமைப்பு. ஸோ துறைமுறை அமைப்புக்கு வேண்டிய நிதி அரசாங்கம் ஒதுக்கும். ஸோ துறைமுறை அமைப்பு அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக செயல்படுகிறது. துறைமுறை அமைப்பு தொழில் வடிவமைப்புகளில் மிகவும் பழமையானது. துறைமுறை அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதோட நிர்வாகம் செயல் அதிகாரியினால் நிர்வாகம் செய்யப்படுகிறது. யார் செயல் அதிகாரினா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன நிர்வாக செயல் அதிகாரி அவர்கள் தான். துறைமுறை அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறை, தபால் துறை, தந்தித்துறை. தந்தி இப்போ இல்லை, இருந்தாலும் அந்த சேவை துறைமுறை அமைப்போடு தான். தொலைபேசி, தொலைக்காட்சி, பாதுகாப்பு, அணுசக்தி. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. வானொலி, எவ்வளவோ இருக்குது. ஸோ எது ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்குங்க. இல்லை ஏதேனும் 4 எழுதுனா போதும். ஏன் இது நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பொது தேர்வில்
இந்த 3 தொழில்களில் ஒரு அரசு தொழிலை கொடுத்துட்டு அதற்கு ஏதேனும் 4 எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது நடுவில் ஏன் இதை சொல்கிறேன்னா, முதல்ல உங்களுக்கு எடுத்துக்காட்டு கிளியராக தெரிஞ்சாதான் அதை பற்றி உங்களுக்கு எழுதும் போது வசதியாக இருக்கும். ஸோ துறைமுறை அமைப்போட எடுத்துக்காட்டு ரயில்வே துறை, தபால் துறை, தந்தித்துறை, பாதுகாப்புத்துறை, வானொலி, தொலைபேசி, தொலைக்காட்சி. இந்த 7 துறையில் ஏதேனும் 4, இன்னும் கூட இருக்குது 8 அணுசக்தி கூட நீங்கள் எழுதலாம். ஸோ அணுசக்தியை பொறுத்த வரைக்கும் அது வந்து நியூக்ளியர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, நியூக்ளியர். ஸோ இது கூட துறைமுறை அமைப்பின் கீழ் தான் செயல்படுகிறது. ரெண்டாவது பொதுக்கழகம். பொதுக்கழகமும் ஏற்கனவே நீங்கள் முதல் பாடத்திலே படிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு 4 மதிப்பெண்கள் வினா வருது, 4 மதிப்பெண் வினா. அது என்ன சொல்லிடுறேன். பாதுகாப்பு சார்ந்த தொழில்களுக்கு ஏற்ற அமைப்பு எது, ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது நான் 10 வினாக்கள் மொத்தம் உங்களுடைய பாடத்தில் இருக்குது, 8வது பாடத்தில். இந்த 10ல் ஒரு கேள்விக்கு எளிமையாக நீங்கள் விடையடிச்சிடலாம். இந்த நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த தொழில்களுக்கு துறைமுறை அமைப்பே சிறந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த துறைமுறை அமைப்பு முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுடன் செயல்படுகிறது. இதுவே இந்த பாதுகாப்பு போன்ற அணுசக்தி போன்ற விஷயங்கள் தனியார் வசமிடம் இருந்தால் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும். அதே சமயத்தில் எதிரிகளுக்கு ரகசியங்கள் விற்றுவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. இது இந்த துறைமுறை அமைப்பு. ஸோ அதனால் இராணுவம் சார்ந்த தொழில்களுக்கு துறைமுறை அமைப்பே சிறந்தது. இராணுவம் சார்ந்த அமைப்புகளுக்கு துறைமுறை அமைப்பே சிறந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு 4 மதிப்பெண் வினா இதில் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, துறைமுறை அமைப்பில் ஏதேனும் 4 எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா இதில் 4 எழுதணும். எது எழுதினாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக 4 எழுதணும். அப்போ தான் 4 மதிப்பெண் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு உங்களுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன், சொல்கிறேன் கேளுங்க. அந்த கதை எப்படி அப்படின்னு பாருங்கள். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் கப்பலில் வேலை செஞ்சிட்ருக்கான். திடீர்னு விபத்து ஏற்பட்டுருது. அந்த தகவலை எனக்கு தந்தி மூலமாகவும் அதே சமயத்தில் கடிதம் மூலமாகவும் தபால் மூலமாகவும் அனுப்பிச்சிருக்காங்க. அது போய் சேராததுனால திரும்ப தொலைபேசி மூலமாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த விபத்து நடந்ததை தொலைக்காட்சியிலையும் வானொலியிலையும் ஒளிபரப்பியிருக்காங்க. அதன் பிறகு நான் அவனை போய் பார்க்கறதுக்காக ட்ரெயினில் போய் சென்று பார்ப்பதற்காக ரயில்வே மூலமாக டிக்கெட்டை புக் செஞ்சு திரும்ப ரயில்வேயில் போய் ட்ரெயின் ஏறி ரயில்வே துறையின் மூலமாக அவனை போய் பார்த்துட்டு வந்தேன். இதில் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அனைத்து துறையும் வந்துருச்சு. இதில் பாதுகாப்பு அணுசக்தி மட்டும் வரல. என்ன அப்படின்னா, இந்த சின்ன கதை என்ன அப்படின்னா, கப்பல் துறைன்னு சொல்லும் போதும் அதுவும் துறைமுறை அமைப்பு தான். ஒரு தகவலை சென்று சேர்ப்பது முக்கியமானது அரசாங்கம் தான். அதனால் தபால் துறை, தந்தித்துறை, அது தொலைபேசி, தொலைக்காட்சி துறை தகவல்கள் ஒளிபரப்பு சாதனமாக செயல்படுகிறது. அதுவும் துறைமுறை அமைப்பை சேர்ந்தது தான். ஸோ ரயில்வே ரொம்ப நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய அரசு தொழில்னா அது ரயில்வே தான். இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே மிகப்பெரிய அரசு தொழில்களிலேயே மிகப்பெரிய அமைப்பை கொண்டுள்ளது நம்ம இந்தியன் ரயில்வேஸ்ன்னு சொல்லக்கூடிய ரயில்வே துறை தான். ஸோ இது அத்தனையும் துறைமுறை அமைப்புக்கு ஏற்றது. ரெண்டாவது பொதுக்கழகம். பொதுக்கழகத்தை பொறுத்த வரைக்கும்